வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஈவன் பேப்பர் 2 எஜுகேஷன் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கேன். நீங்க பாருங்க. வேற யாருன்னா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது ரிசர்ச் ஆப்டிடியூட் டாபிக்ல ரிலையபிலிட்டி. இது ரொம்ப முக்கியமான டாபிக். ரிலையபிலிட்டி எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் அது ரிலையபிலிட்டி. அதுல சில டைப்ஸ் இருக்கு, அதை பத்தி. ஓகே, ரிலையபிலிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன? இப்ப நம்ம ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரிசர்ச் டிசைன் பண்ணுவோம். நம்ம ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணணும், கோல் செட் பண்ணணும், அதுக்கப்புறமா மெத்தடாலஜி செட் பண்ணணும். அந்த மெத்தடாலஜில என்ன இருக்கும்னா, எப்படி நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும். நம்ம ரிசர்ச் பண்ணணும்னாலே நமக்கு டேட்டா கலெக்ஷன் இருக்கும் இல்லையா? குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், இந்த ரெண்டு மெத்தட் இல்லைன்னா மிக்சட் மெத்தட்னு இருக்கு. சரியா? குவான்டிடேட்டிவ்னா என்னன்னா நியூமரிக்கல்ல வரும். குவாலிட்டேட்டிவ்னா இப்ப நம்ம எமோஷன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும், அதெல்லாம் குவாலிட்டேட்டிவ்ல வரும். ரெண்டுமே வேணும் இப்போ நம்ம ரிசர்ச்க்குனா மிக்சட் மெத்தட். ஓகே, இந்த டேட்டா நம்ம கலெக்ட் பண்றதுக்கு நம்ம சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். குவெஸ்டினர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. லிக்கெட் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலெக்ட் பண்றோம் இல்லையா அந்த ரிசர்ச். அந்த கலெக்ட் பண்ண ரிசர்ச், இன்னைக்கு நான் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்கேன் ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி. இன்னைக்கு நான் கலெக்ட் பண்ண ரிசல்ட்டும் ஒரு ஒன் வீக் கழிச்சு நான் ஒரு கலெக்ட் பண்ற ரிசல்ட்டும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஈக்குவலா வரணும். அப்பதான் என்னோட டூல்ஸ், நான் பண்ற ரிசர்ச் வந்து கரெக்ட், ரிலையபிள். ரிலையபிள்னா என்னன்னா தமிழ்ல ஒரு நம்பகத்தன்மை. ஓகே, எப்ப என்னோட ரிசர்ச் வந்து நம்புற மாதிரி இருக்கும்னா, நான் பண்ற ரிசர்ச் வந்து திரும்பி அதே குரூப் ஆஃப் பீப்புள் அதே டூல்ஸ் யூஸ் பண்ணி திரும்பியும் நான் ஒரு 10 days கழிச்சு கலெக்ட் பண்ணாலும் எனக்கு கரெக்டா வரணும். அது பேரு தான் ரிலையபிலிட்டி. ஓகேவா? நான் மாறி மாறி கலெக்ட் பண்ணல. சேம் குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு சேம் டூல் யூஸ் பண்ணியே நான் இன்னைக்கு கலெக்ட் பண்றேன், ஒரு 10 days கழிச்சு கலெக்ட் பண்றேன்னா என்னோட ரிசர்ச் ரெண்டுமே கொஞ்சம் அட்லீஸ்ட் ஈக்குவலா வந்துருச்சுன்னா என்னோட ரிசர்ச் ரிலையபிளா இருக்கு, நம்பகத்தன்மையா இருக்கு. ஓகேவா? அதுதான் ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டியோட கீ டேர்ம் எதுனா கன்சிஸ்டன்சி. ஓகே, கன்சிஸ்டன்சி அந்த வேர்டு வந்துச்சுன்னா அது ரிலையபிலிட்டியோட தான். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. So reliability refers to the consistency of a measure or test over time. It ensures that results are stable and can be replicated. கரெக்டா இருக்கு. ஓகேவா? என்னோட நான் பண்ண ரிசல்ட் வந்து திரும்பியும் நான் அதே ரிசல்ட் கண்டக்ட் பண்ணல, எனக்கு சேம் ரிசல்ட் கொடுத்துருச்சுன்னா அதுதான் என்னோட, அதான் ரெப்ளிகேட்டட். ஓகே, சேம் ரிசல்ட். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி இன் ரிசர்ச். எதுக்காக ரிலையபிலிட்டி தேவைப்படுது ரிசர்ச்க்கு? ரிலையபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் என்ஷூர்ஸ் தட் ரிசர்ச் ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்டடி அண்ட் கேன் பி ட்ரஸ்டட். Okay, when results are consistent, researchers feel confident in their findings and can make better decisions. நம்ம ஒரு டேட்டா கலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒரு தடவை பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அதுதான் ரிசல்ட்னு சொல்றோம் இல்லையா? என்னோட ரிசல்ட் வந்து எப்போ எந்த டைம் எடுத்தாலும் கரெக்டா வந்துருச்சுன்னா அது ரிலையபிளா இருக்கு. சோ இட் கேன் லீட் டு, இது சரியா வரலன்னா என்ன ஆகும்? நமக்கு சில இடத்துல தப்பு பண்ணிருக்கோம். ஒருவேளை நம்ம டூல் சரியா இல்ல, அது ரிலையபிள் இல்ல, நம்ம டிசைன்ல ஏதோ தப்பு இருக்கு, அதுல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். அதுல சில டைப்ஸ் இருக்கு. ஓகே, எப்படி வந்து அந்த ரிலையபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம்? டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணுமே இல்ல, குரூப் ஆஃப் பீப்புள், சேம் பீப்புள் கிட்ட ஒரு டெஸ்ட் இப்ப கண்டக்ட் பண்றேன். அதே டெஸ்ட் நான் ஒரு 1 வீக் கழிச்சு கண்டக்ட் பண்றேன். எனக்கு ரிசல்ட்ஸ் ஓரளவு சேமா வந்துருச்சுன்னா என்னோட அந்த கொஸ்டினர், அந்த பசங்க வந்து படிச்சிருக்க விதம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகேவா? See, this type of reliability measures the stability of a test over time. It involves administering the same test to the same group of people. இது ரொம்ப முக்கியம். சேம் டெஸ்ட் சேம் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட நம்ம பண்றோம்னா அது டெஸ்ட் ரீடெஸ்ட். ஓகேவா? சோ இதுவும் அதேதான். டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி மெஷர்ஸ் how consistent the results of a test are over time. ஓகேவா? So for example, if a group of students take a math test 1 week and then takes the same test again in the following week, அதே டெஸ்ட் திரும்பியும் பண்றாங்க. So if a student score is 80 on the first test and 75 on the second test, na okay, இந்த கொஞ்சம் ரிலையபிளா தான் இருக்கு. It suggests good reliability if the test measures the same skills consistently. நான் வேற ஸ்கில் பண்ணல, அதே டெஸ்டே திருப்பி அதே பீப்புள் கிட்ட தான் கண்டக்ட் பண்றேன், எனக்கு கரெக்டா வருது. அப்பனா என்னோட பசங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்கிறாங்க, அதுதான் இங்க ரிலையபிலிட்டி. ஓகே, அந்த எந்த கான்செப்ட் நம்ம பசங்களுக்கு டெஸ்ட் வச்சோமோ அது பசங்க கண்டிப்பா கரெக்டா புரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? இது டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி. நெக்ஸ்ட், செகண்ட், இன்டர்ரேட்டர் ரிலையபிலிட்டி. இன்டர்ரேட்டர் ரிலையபிலிட்டினா என்னன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு ஆன்சர் ஷீட்டை நானும் பாக்குறேன், இன்னொரு டீச்சரும் பாக்குறாங்க, அந்த மாதிரி.
ஓகேவா? 2 பேரோட மார்க்கும் சேமா வந்துருச்சுன்னா அப்ப நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர்ஸ் பசங்க எழுதுறது கரெக்டா இருக்கு. அதான் இன்டர் ரேட்டர் ரிலையபிலிட்டி. ஓகே, 2 பேர் ரேட் பண்றாங்க, அதனை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர் ரேட்டர் ரிலையபிலிட்டி இஸ் when different people look at the same work and give it similar scores. நம்ம கொடுத்த மார்க் கரெக்டா இருக்கு அப்படின்னா என்ன? சோ அந்த குழந்தை கரெக்டா அந்த கான்செப்ட புரிஞ்சிருக்கு, அதே மாதிரி நம்ம வேல்யூவும் கரெக்டா பண்ணிருக்கிறோம், சோ கரெக்டா இருக்கு, அது ரிலையபிளா இருக்கு. அந்த டூல் நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணிருக்கோங்க அது ரிலையபிளா இருக்கு. ஓகே, எதை பத்தி ரிசர்ச் பண்றோம், இல்லைன்னா அந்த குழந்தை அந்த கான்செப்ட புரிஞ்சிருக்கான்ற ரிசர்ச் பண்ணணும், அதுவும் அங்க கரெக்டா இருக்கு. So this is important because it shows that everyone is judging in the same way, making sure that the grading is fair to all students. Okay, so examples: two teachers independently grade a set of student essays using the same rubric. Okay, if their grades are similar, the assessment method has I inter-rater reliability. Rubric inறது ஒரு tool தான். Okay, next. Third, parallel forms reliability. Next, parallel forms reliability is when two different versions of the same test parallel conduct பண்றது or created to measure the same thing. If students get similar scores on both versions, it shows that the tests are reliable. Okay, ஏதோ ஒரு டாபிக் நான் சொல்லி கொடுத்துட்டேன், 2 வெர்ஷன்ல கண்டக்ட் பண்றேன். 2 வெர்ஷன்னா ஆப்ஜெக்டிவ்ல கண்டக்ட் பண்றேன், சப்ஜெக்டிவ்ல கண்டக்ட் பண்றேன், அப்படியும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதே கான்செப்ட் தான். ஆனா அது ரெண்டுத்துலயும் அந்த குழந்தைக்கு அந்த கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சிருக்கு. 2 வெர்ஷன், parallel forms வந்தா 2 வெர்ஷன்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So a teacher creates 2 different versions of a history exam to prevent cheating. Okay, if students perform similarly on both versions, the exams have I parallel forms reliability. இப்போ MCQ பேட்டர்ன்லயும் கொடுத்திருக்கிறேன், question and answer ஃபார்ம்லயும் கொடுத்திருக்கேன். சோ அந்த குழந்தை ரெண்டுமே ஓரளவு கரெக்டா புரிஞ்சிருக்குன்னா நமக்கு தெரிஞ்சிரும், ஓகே நடந்திருக்கு, நம்ம பண்ண ரிசர்ச் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குது, அந்த டூல் கரெக்டா வேலை செய்யுது, அந்த மாதிரி. ஓகே, இது parallel forms reliability. Next, fourth one, இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டி. இன்டர்னல் கன்சிஸ்டன்சினா என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ இந்த ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு பசங்களுக்கு இந்த ஆன்சர் நம்ம எதிர்பார்க்கிறோம், அந்த ஆன்சர் பசங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது அந்த ரிலையபிலிட்டில. ஓகேவா? Internal consistency reliability checks if the questions on a test that are supposed to measure the same idea give similar results. If students answer those questions in a similar way, it means the test is reliable and doing a good job of measuring what is supposed to. Internal consistency னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் எப்படி எதிர்பார்க்கிறோமோ, ஏன்னா அந்த ஆன்சர் பண்ணாதான் அந்த குழந்தைக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு, அது நம்ம எதிர்பார்க்கறத அது பண்ணிடுச்சுன்னா இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் எங்க இந்த ரிலையபிலிட்டி தேவைப்படுதுன்னா, நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தேவைப்படுது. நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா அனலைஸ் பண்ண உடனே நம்ம அந்த ரிசல்ட்ஸ் எடுப்போம்ல, அப்போ வந்து நம்ம ரிசல்ட் கரெக்டா இருக்கா, அப்போ வந்து நம்ம இந்த ரிலையபிலிட்டி பார்க்கும்போது இதெல்லாம் செக் பண்ணணும். Next example, a teacher creates a maths test with several questions designed to measure understanding of the same concepts. If student answers are consistent across these questions, the test has high internal consistency. Okay, குழந்தை கரெக்டா புரிஞ்சிருக்கு, அதே மாதிரி கன்சிஸ்டன்டா ஆன்சரும் பண்ணுது அந்த கான்செப்ட பத்தி. Next, split of reliability, the fifth. Okay, மொத்தம் 5. Split of reliability. Split of reliability is a method used to assess the consistency of a test by dividing into 2 halves. ஒரு 20 questions என்கிட்ட இருக்குன்னா அதுல ஒரு 10 question ரேண்டமா நான் எடுத்துக்கிறேன், ஒரு சில பசங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு கிளாஸ் ஒரு half-ஆ பிரிச்சுட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இன்னொரு half-ஆ பிரிச்சுட்டு இன்னொரு பசங்களுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி. ஓகேவா? So if a test has 20 questions, a teacher can randomly assign half of the questions to one group கொடுக்குறேன் and the other half to the another group. But எல்லாமே சேம் கான்செப்ட் தான், வேற கான்செப்ட் பத்தி இல்ல, ஒரே கான்செப்ட் questions தான். If students score similarly on both groups of questions, it shows that the test is reliable and measuring the same thing effectively. அந்த ரெண்டு குரூப்பும் பண்ணிடுச்சுன்னா அந்த குரூப்பா பண்றோம், நம்ம ஸ்பிளிட் ஆஃப், பசங்களை பிரிச்சிரும், அதே மாதிரி பண்ற டூலையும் பிரிச்சுட்டு கரெக்டா பண்றோம். பண்ணும்போது ரெண்டு குரூப்புமே ஓரளவு கரெக்டா ஆன்சர் வந்துருச்சுன்னா ரெண்டுமே நம்மளோட ரிலையபிலிட்டி இருக்கு, அங்க ரிசர்ச் ரிலையபிலிட்டி இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்ப்போம். Test retest reliability na consistency of scores when the same test is given at different times. Test retest na same test same group of people ku but different times la கொடுக்கிறது. Inter-rater reliability na ரெண்டு பேர் இன்டர்-ரேட்டர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே ஆன்சர் ஷீட்டை திருத்துறது, அத மாதிரி அக்ரிமெண்ட் பிட்வீன் டிஃபரெண்ட் ரேட்டர்ஸ் அசஸிங் த சேம் திங், அது இன்டர்-ரேட்டர்.
parallel forms reliability na similar scores on two different versions on the same test. ரெண்டு வெர்ஷனா கொடுக்குறாங்க, அதுல ரெண்டுமே வந்து கரெக்டா வந்திருக்கு, அதுதான் parallel forms. ஓகே, internal consistency na consistency of responses within a test measuring the same concept. கரெக்டா இப்போ ஒரு கான்செப்ட பத்தி மிஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட் அந்த குழந்தை கரெக்டா ஆன்சர் பண்ணுது, அப்படி வந்தாலும் இன்டர்னல் கன்சிஸ்டன்சி. ஓகே, அந்த குழந்தைக்கே அந்த இன்டர்னல் கன்சிஸ்டன்சி இருக்கு, அந்த டாபிக்கை பத்தி மிஸ் ஒரு சிம்பிளா கேட்டாலும் பதில் சொல்லுது, கொஞ்சம் லைட்டா டிஃபிகல்ட்டா கேட்டாலும் பதில் சொல்லுது, அப்படின்னா அந்த கான்செப்ட பத்தி ஒரு கிளாரிட்டி அந்த குழந்தைக்கு இருக்கு. ஸோ அது இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப் ரிலையபிலிட்டினா சிமிலர் ஸ்கோர்ஸ் ஆன் டூ ஹால்வ்ஸ் ஆஃப் த சேம் டெஸ்ட். ஓகே, சிமிலர் ஸ்கோர்ஸ் ஆன் டூ ஹால்வ்ஸ். ஆஃப் வந்தாலே அங்க ஸ்பிளிட் ஆஃப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டெஸ்டையே ரெண்டா பிரிச்சு பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது கொஞ்சம் PYQs இருக்கு, பார்க்கலாம். Test retest reliability is used to measure. Test retest na நமக்கு தெரியும், agreement between different raters, consistency of scores over time, equivalence of two test forms, consistency of items within a test. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு இடத்துல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. பட் டெஸ்ட் ரீடெஸ்ட்னா என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றது, நெக்ஸ்ட் வீக் கழிச்சு இன்னொரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன், அதே டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன், அதே குரூப் ஆஃப் பீப்புள், உங்களுக்கு நமக்கு அதே ரிசல்ட் வரணும். அப்ப என்னது? கன்சிஸ்டன்சி ஆஃப் ஸ்கோர்ஸ் ஓவர் டைம். ஓகே, test retest reliability assesses the stability of scores when the same test is administered at different times. And the consistency of items within a test. அதை விட consistency of scores தான் நம்ம செக் பண்றோம். பசங்களோட scores தான் இங்க நமக்கு first important. ஓகே, அந்த ஸ்கோர்ஸோட கன்சிஸ்டன்சி தான் இங்க செக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கன்சிஸ்டன்சி ஆஃப் ஸ்கோர்ஸ் ஓவர் டைமுக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட், which of the following best describes inter-rater reliability? Inter-raterனா ரெண்டு பேர் சேர்ந்து பண்றது. ஓகே, so agreement among different observers or raters, அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்களா? ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன். Inter-rater reliability evaluates the degree to which different raters give similar scores to the same assessment. ஓகே, சேம் அசஸ்மெண்ட்டுக்கு அவங்கவுங்க கரெக்டா கொடுக்கறது. நானும் ஒண்ணு கொடுக்குறேன், வேற டீச்சர் கொடுக்கறதும் சேமா இருக்குன்னா சோ அது கரெக்டா இருக்கு, அது ரிலையபிள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் parallel forms reliability involves parallel forms. Parallelனா ரெண்டு டிஃபரெண்ட் வெர்ஷன்ல கொடுக்கிறது. ஸோ டூ டிஃபரெண்ட் பட் ஈக்குவலன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ டெஸ்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணுமோ அதுதான் இருக்கு, பட் ரெண்டு வெர்ஷன்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். ஸோ parallel forms reliability assesses the consistency of scores between two different versions of the same test. பசங்களோட கன்சிஸ்டன்சி தெரிஞ்சுக்கிறோம், ரிலையபிலிட்டி நம்ம பண்ற ரிசர்ச்சை பொறுத்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகே, நம்ம பசங்களோட ஸ்கோர்ஸ், பசங்களை எவ்வளவு புரிஞ்சிருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணணும், அதை பத்தி நம்ம பண்ணணும். இதுல டீச்சர்ஸோட இது எதனா இருந்தா அதை பத்தி. ஸோ மாறும், பட் நம்ம பண்ற ரிசர்ச்க்கு ஏற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டியை நம்ம செக் பண்ணி பண்ணணும். இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டி இஸ் கன்சர்ன்ட் வித் இன்டர்னல் கன்சிஸ்டன்சினா the consistency of responses to related items in a test. ஓகே, கன்சிஸ்டன்சி பசங்களோட அந்த பண்ற இந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டா கன்சிஸ்டன்டா இருக்கு. ஓகே, அதான் இன்டர்னல் கன்சிஸ்டன்சி, பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு கரெக்டா அந்த டாபிக். இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டி செக்ஸ் இஃப் ஐட்டம்ஸ் ஆன் எ டெஸ்ட் மெஷரிங் தி சேம் கான்செப்ட் ப்ரொடியூஸ் சிமிலர் ரிசல்ட்ஸ். கரெக்டா கொடுக்குது அது இன்டர்னல் கன்சிஸ்டன்சினா. நெக்ஸ்ட், ஸ்பிளிட் ஆஃப் ரிலையபிலிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை டிவைடிங் அ டெஸ்ட் இன்டு டூ ஹால்வ்ஸ் அண்ட் காரிலேட்டிங் தி ஸ்கோர்ஸ். அதுக்கப்புறம் அதை காரிலேட் பண்ணுவாங்க. ஓகே, அதை வச்சு பார்ப்பாங்க, ஓ இதுவும் கரெக்டா இருக்கா, இதுவும் கரெக்டா இருக்கா, எந்த அளவுக்கு ரிலையபிலிட்டி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி. இதோட எக்ஸ்பிளனேஷன், ஸ்பிளிட் ஆஃப் ரிலையபிலிட்டி மெஷர்ஸ் கன்சிஸ்டன்சி பை கம்பேரிங் ஸ்கோர்ஸ் ஃப்ரம் டூ ஹால்வ்ஸ் ஆஃப் த சேம் டெஸ்ட். ஓகேவா? இப்பெல்லாம் ரிலையபிலிட்டியோட டைப்ஸ் கேக்குறாங்க, ஒரு தடவை படிச்சுக்கோங்க, புரியல திருப்பி பாருங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது புரியல, இன்னொரு தடவை படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். 5 ரிலையபிலிட்டி இதுதான். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவன் பேப்பர் 2 எஜுகேஷன் வேற யாருன்னா எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ so much.